சொல்லுங்க. ஓகே, கரெக்ட். இல்லஸ்ட்ரேஷன் 1 தரவா அப்போ? போட்டு பாத்தீங்களா? போட்டு பாத்தீங்களா? பிராக்டிஸ் யூ ரைட்டிங் ரைட்டிங்ல போட்டு பாத்துட்டீங்களா? குட். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் பாக்குறேன். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு எதெல்லாம் ஹோம்வொர்க் போட்டீங்களோ எனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுங்க. நான் பாத்துட்டு எதெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எப்படி போடுறீங்க? எந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து பிரசன்டேஷன் வந்து எப்படி எடுத்திருக்கீங்கலாம் பார்க்கணும் நானு. ஓகே? ம். ஓகே, ஓகே. நான் ஒரு சிலதெல்லாம் அப்படியே பண்ணிட்டே வரேன் பத்மா. நான் அதுலயும் வந்துர்றேன். பத்மா, இப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆல்வேஸ் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் அவங்க டீம்ல என்ன டேட் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரில என்ன பண்ணிருக்காங்களோ, ஓகேவா? ஆர் ஷிப்பிங் பில். அததான் வந்து நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆர்பிஐ சொன்னதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. எதுக்கு? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐசி சொல்றதை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா? இது ஆ, ம். அது எப்பவுமே எடுத்துக்கணும். அப்புறம் ஃபார்மட் ஆஃப் ஏவி இது ஃபுல்லா காப்பி பண்ணிட்டீங்களா? அசஸிபிள் வெல். நோட்ல காப்பி பண்ணிட்டீங்களா? ஃபார்மட் நோட்ல எழுதிட்டீங்க. வெரி குட். இந்த ஃபார்மட் தரவாயிடுச்சா உங்களுக்கு? இது இது நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன் என்ன பத்மா? இந்த பார்ட் வந்து நாளைக்கு டெஸ்ட். நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சம்பளம் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்பனா 20% ஆஃப் ஃப்ரீ ஆன் போர்டு வந்து எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் குடுக்கலன்னா 20% ஆஃப் ஃப்ரீ ஆன் போர்டு வந்து எடுத்துக்கணும். ஓகே. காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் குடுக்கலன்னா 1.125% ஆஃப் எஃப்ஓபி வேல்யூ எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே. எழுதிக்கோங்க. எக்ஸாக்ட்லி. சப்போஸ் வந்து நான் ஒரு கூட்ஸ வந்து ஏர் மூலமா இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 20% ஆஃப் எஃப்ஓபி வேல்யூ. காஸ்ட் அதாவது ஏர் மூலமா கூட்ஸ் இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து 20% ஆஃப் எஃப்ஓபி வேல்யூ. கரெக்ட். ஓகேவா? எஃப்ஓபி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் ப்ராஃபிட் பிளஸ் ஃப்ரைட் இன் த ஃபாரின் கரண்ட் country plus local taxes plus loading charges plus export duty and cess. This correct. புரியுதா? இத இப்ப தரவு பண்ண இப்ப படிச்சுட்டு இத பார்க்காம எழுதுங்க. வெறுமனே இந்த எஃப்ஓபி வேல்யூ மட்டும் பார்க்காம எழுதுங்க. அதாவது கூட்ஸ வந்து ஒரு ஃபாரின் கரன்சில இருந்து நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. வாங்கிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? அவனோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கான லாபமு, அப்புறம் அவன் வந்து அத வந்து ஏர்போர்ட்டுக்கோ இல்ல ஹார்பருக்கோ எடுத்துன்னு வர ஃப்ரைட் செலவு
அவன் அங்க பே பண்ற லோக்கல் டாக்ஸஸ், ஹார்பருக்கு ஏத்துற செலவு, அந்த கூட்ஸ் எல்லாம் ஏத்துறதுக்கான லோடிங் சார்ஜஸ், அதை தவிர அவன் எக்ஸ்போர்ட் டியூட்டி செஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இததான் எஃப்ஓபி ஃப்ரீ ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கூட்ஸ் அவன் ஏத்தும் போது அவன் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வரைக்கும் அவனுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கோ அதுல இந்த சார்ஜஸ் எல்லாம் வரும்னு சொல்றான். புரியுதா? ஆமா. இதெல்லாம் இது 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 ஏன் ஃப்ரீ ஆன் போர்டுனா இதெல்லாம் நம்ம கிட்டே இருந்து அவன் ரெக்கவர் பண்ணுவான். எக்ஸ்போர்ட்டருக்கு அது ஃப்ரீ. புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு அது ஒண்ணுமே இல்ல. அவன் கையில முன்னாடி பைசா போட்டு நம்ம கிட்ட ரெக்கவர் பண்றான். அதனால ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்றாங்க. புரியுதா? கரெக்ட். கரெக்ட். ஆ. லோடிங் லோடிங் சார்ஜ். ஆமா. ஏறு. ஆ. ப்ராஃபிட் பிரைஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரர் இல்ல. ப்ராஃபிட் ஆஃப் த மேனுஃபேக்சரர். அவனோட லாபம் லாபம். Export duty and cess. ம். ம். குட். ஓகேவா? கரெக்ட். இப்போ இந்த சம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன்ல இல்லஸ்ட்ரேஷன் 2. எங்க சொல்லி. ம். ம். ஒரு ஒரே இருங்க இருங்க கண்ணா இருங்க. 21,100 இல்லஸ்ட்ரேட். இந்த சம் தானே சொல்றீங்க? காஸ்ட் ஆஃப் த மிஷின் அட் த ஃபேக்டரி ஆஃப் த எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அதுவா? ஒரு நிமிஷம்.
illustration. பேஜ் நம்பர் சொல்லுங்க பத்மா. 263யா? இந்த சம்மா? இந்த சம் தான் உங்களுக்கு illustration 2 இருக்கா? அப்பனா புக் ஏதோ ரிவைஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இந்த சம்மா? ஓகே. So price actually payable to the seller வந்து 10,000, 20,000, 30,000. Cost of packing materials 1,000 nil 500. Labor charges for packing வந்து 200 nil 300. Material supply to the seller free of cost 1,000, 500, 200. Cost of transport வந்து இதுல என்ன 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 டவுட் ஒரே நிமிஷம் சொல்லுங்க ம், பத்மா. ம், 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 ம். இல்ல இந்த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இல்ல இல்ல இந்த ஃப்ரீ ஆன் போர்டு வரைக்கும் புரிஞ்சுதா? ஃப்ரீ ஆன் போர்டு வரைக்கும் சம்மா அப்படின்னு புரியல. இல்ல இது சம்மல, இது சம்மு. ஓகேவா? ஃப்ரீ ஆன் போர்டோட வேல்யூ என்னன்னா இருங்க, ஃப்ரீ ஆன் போர்டோட வேல்யூ என்னன்னா 10,000. அவன் வந்து செல்லர் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்கிற காஸ்ட். அப்புறம் அவன் வந்து அதோட லேபர் சார்ஜஸ் தூக்கி மேல ஏத்துறான். அப்புறம் சப்ளை டு த செல்லர் பை பையர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு வந்து பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ 10,000 பிளஸ் 1,000 11,000 12,000 12,200. ஓகேவா? இப்போ ஆட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து 1,000 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் குடுத்துட்டான்ல, அப்ப 1000 டைரக்டா எடுத்துக்கலாம். இங்க 20% வராது. ஓகே. காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே குடுத்திருக்க மாட்டோம். குடுத்திருக்கவே மாட்டோம். இப்ப இங்க வந்து உங்களுக்கு இப்ப இங்க பாத்தீங்களா? ஆ, நான் சொல்லிடுறேன் ஃபுல்லா பத்மா. நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். இப்ப இங்க குடுத்திருக்கான் 1000. இன்சூரன்ஸ் குடுக்காததுனால 1.12% ஆஃப் நம்ம 12,200 அரைவ் பண்றோம். ஒரு நிமிஷம் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இஸ் கிவன். கேஸ் 1ல ஃப்ரைட் இஸ் கிவன். கேஸ் 2ல ஃப்ரைட் குடுக்கல பத்மா.
ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த 20,500ல 20%. ஓகேவா? அதே மாரி கேஸ் 3ல குடுக்கல. அப்ப 32,800ல 20%. புரியுதா உங்களுக்கு? ஆ. அப்ப 1 பாயிண்ட் சோ அப்ப நீங்க இங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, நல்லா பாத்துக்கோங்க. இஃப் டிரான்ஸ்போர்ட் இஃப் தி காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் கிவன்னா, யூ ஹேவ் டு டேக் இட் அட் 50, 20%. இப்ப காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் கிவன் அப்படின்னா, தென் யூ ஹேவ் டு இன்கார்பரேட் த சேம் அமௌண்ட் இந்த சம் அண்ட் கால்குலேட் இட். அவ்வளவுதான். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர். நீங்க போட்டுருவீங்க பத்மா. நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஒரே நிமிஷம். ஹோம்வொர்க்கா போட்டுக்கோங்க. ஆமா, ஹோம்வொர்க்கா போட்டுக்கோங்க. இப்போ இந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா உங்களுக்கு? இல்ல இந்த சம் நீங்க ட்ரை பண்றீங்களா? சம் சரி நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த சம் நீங்க ஹோம்வொர்க் போட்டுருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6. அது ஈஸி சம் பத்மா. நான் இப்படி போடுறேன் பத்மா. நான் இல்லஸ்ட்ரேஷன் 6 பத்மா இது எல்லாத்தையுமே அந்த காமன் ஃபோல்டர்ல சேவ் பண்ணிடுறேன். நியூஸ் நியூ அப்டேட்னு போடுறேன். NUன்னு போடுறேன். நியூ ஃபைல்ல இருக்கும்னு அர்த்தம். இது ஹோம்வொர்க். அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 7. இல்ல நான் நிறைய மாறி இருக்கு. உங்க புக்குக்குமே இங்குமே மாறி இருக்கு பத்மா. ஆ. நீங்க என்ன பண்ணுங்க பத்மா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க பத்மா. நீங்க உங்க புக் வச்சுக்கோங்க பத்மா. நெட்ல மட்டும் ஐடிடிக்கு டிடிக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, நெட் ஓபன் பண்ணிக்கோங்க. போடும்போது நான் எப்படி இருந்தாலும் இந்த ஃபைல்ல உங்களுக்கு அப்டேட்டடா போட்டு வச்சிடுறேன். ஒரு வாட்டி ஒரு சென்ஸ் செக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆ, ஆ. உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பிச்சிருந்தேனே. திருப்பி அனுப்பிச்சு விட்டுமா? ம். சரி ஓகே. நான் அனுப்பிச்சு விடுறேன். சோ இல்லஸ்ட்ரேஷன் 7 ஹோம்வொர்க் போடுறீங்களா? ஒரே மாதிரி. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை ட்ரை அதாவது நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க பத்மா. ஜாயின் பண்ணிட்டோம் பரவால்ல. நீங்க வந்து ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சம் கரெக்ட்டா வரும். சம்ம நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லா ஸ்டெப்ஸும் சரியா வரணும்ன்ற மைண்ட் செட்ல போடாதீங்க. போட்டீங்கன்னா டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் சம்ம என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியிற மெத்தட்ல நீங்க போடுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க போட்ட மெத்தடையும் ஆன்ஸரையும் மேட்ச் பண்ணுங்க. புரியுதா? 50% கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. 50% எங்கோ தப்பு பண்ணீங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணணும்னா, புக்ல இருக்கிற ஆன்ஸர ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னோட வொர்க்கிங்கையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொன்னு வாட்டி போடுங்க. அப்ப 80% கரெக்ட்டா போடுவீங்க. 3வது வாட்டி கரெக்ட்டா போட்டுருவீங்க. இப்படிதான் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ அப்ரோச் பண்ணணும். நம்ம போட்ட உடனேவே சம்மு கரெக்ட்டா வரும். நம்ம சம்மு போட்டு புரிஞ்சுட்டுருவோம். ஆன்ஸர் கரெக்ட்டா வரும். ஐய்யயோ! என்னடா இது தெரியலையே நம்மளுக்கு. அந்த மாரிலாம் நெறைய கேள்விகள் நமக்குள்ள வரும். ஆனா, சி ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் ஆர் லைக் தட் பத்மா. பிராக்டிஸ். அதாவது எடுத்த உடனே தெரியல. லக்ஷ்மிக்கு நான் என்கிட்ட கேளுங்க. நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஆனா, எவ்வளவு வாட்டி நான் சொல்லி தந்தாலும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது, யூ வில் ஹேவ் அ ப்ராப்ளம். நம்பர் 1. நம்பர் 2 செகண்ட் டைம் போடும்போது 80% கரெக்ட்டா போட்டுருவீங்க.
3வது வாட்டி போடும்போதோ 4வது வாட்டி போடும்போதோ உங்களுக்கு ஃப்ளோ அப்பதான் புரியும். அப்போ நீங்க அந்த 4 வாட்டி போடுறதுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு பொறுமைய நீங்க தான் கிரியேட் பண்ணிக்கணும். பேஷன்ஸ் வேணும். அந்த பேஷன்ஸ் நீங்க தான் இன்கல்கேட் பண்ணிக்கணும். எடுத்த உடனே வரும்னா வராது. எடுத்த உடனே வராது. எனக்கும் அதே சேலஞ்ச் தான். எக்ஸ் பெர்சனுக்கும் அதே சேலஞ்ச் தான். உங்களுக்கும் அதே சேலஞ்ச் தான். எனக்கும் இப்ப நான் ஃபைனல்ல ஒரு சம் போடுறேன் பத்மா. போட்ட உடனே எனக்கு ஃபார்மேட்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வராது. உடனே நான் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? அதுல அட்லீஸ்ட் ஒரு 20% கரெக்ட்டா போட்டிருப்பேன்ல. அந்த ஸ்டெப்ப மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணுங்க. எங்க தப்பா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஐய்யயோ! வரலையே வரலையேன்ற ஒரு இன்டென்ஷன்லயே ஆன்ஸர கான்சன்ட்ரேட் பண்ணாம விட்டுருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. இது உங்களுக்காக நான் சொல்லல. இது எனக்காகவும் நான் எனக்கு சொல்லிக்கிறது. ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் நான் அதுதான் சொல்லுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி 4த் டைம் ஒன்லி யூ வில் கெட் த ஆன்சர் கரெக்ட். சில குட்டி குட்டி ப்ராப்ளம்லாம் யூ வில் பி ஏபிள் டு கிராக் இட் அவுட். இப்ப வந்து அந்த 10% ஐஜிஎஸ்டி இது குட்டீஸ் எல்லாம் போடுறீங்களா? அதெல்லாம் எம்சிக்யூ கொஸ்டின்லாம் அதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுறலாம். இந்த மாதிரி பெரிய 14 ப்ராப்ளமோ 14 மார்க்கோ 7 மார்க்கோனா நம்மள கொஞ்சம் திணற அடிக்கும் அது. திணற அடிச்சு இப்ப நம்ம சைக்கிள்னா உடனே கத்துன்றோம். விழுந்து வாரி தானே கத்துக்கிறோம். இட் இஸ் லைக் திஸ். அதனால நீங்க டக்குன்னு வந்து உங்ககிட்ட இருந்து நீங்க பயங்கரமா உங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. போயிட்டு வாப்பா ஜாக்கிரதை. தண்ணி எடுத்துட்டு போப்பா. உங்ககிட்ட இருந்து பயங்கரமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே. மெதுவா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குடுங்க. பேஷியன்ட்டா இருங்க ஃபர்ஸ்ட். எடுத்த உடனே நம்மளுக்கு வரணும், பண்ணணும். அப்படி பண்ணவே முடியாது பத்மா. ஐ அம் டெல்லிங் யூ தட் வில் டிமோட்டிவேட் த்ரூ அவுட் 24 ஹவர்ஸும் ஒரு மாரி ஒரு நீங்க டிப்ரஷன்லயே இருப்பீங்க நீங்க அப்புறம். நம்மளுக்கு ஏன் வரல? நம்மளுக்கு இது தெரியலையோ? நம்மளுக்கு இது ஞாபகம் வரலையோ? அந்த மாரி இருப்பீங்க. சோ கெட் அவுட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் டூ லைக் திஸ். ஃபர்ஸ்ட் சம்ம படிங்க. ஃபார்மேட்ட நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாரி சம்ஸ்க்குலாம் ஃபார்மேட் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் தெய்வம். ஃபார்மேட்ட நல்லா இப்ப நீங்க அதுக்கு தான் நாளைக்கு ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட். ஃபார்மேட்ட நல்லா தரோ பண்ணும். ஃபார்மேட்டுக்கு நீங்க எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அவ்வளவு டைம் சம் உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனி சம் அசோசியேட்டட் வித் ஃபார்மேட்டுக்கு டைம் குடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க ஃபர்ஸ்ட். காஸ்ட் ஷீட்டுக்கும் நான் உங்களுக்கு அதே தான் சொல்லப் போறேன். ஆக்சுவலா உங்களுக்கு காஸ்ட் ஷீட் 4வது வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா கரெக்ட்டா வந்துரும். சோ விச் மீன்ஸ் தட் நம்ம ஃபார்மேட் தரவா இல்லன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் நல்லா தரோவ் பண்ணுங்க. ஃபார்மேட்ட பார்க்காம எழுதுங்க. ஃபார்மேட்ட ஒரு பார்க்காம எழுதும்போதே தப்பு வரும். திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்காம எழுதுங்க. திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்காம எழுதுங்க. சோ 4வது வாட்டி கரெக்ட்டா வந்துருமா? அப்புறம் சம் போட ஆரம்பிங்க. அப்போ இந்த 4வது வாட்டி போட்ட இது ஃபார்மேட் அப்படியே கட 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 கடன்னு எழுதிட்டீங்கன்னா, டேட்டாவ எப்படியே அப்படி எடுத்துட்டு போற மாரி இருக்கும். ஆனா, அதுல சம்டைம்ஸ் ஃப்ரைட் குடுத்திருக்க மாட்டான். இன்சூரன்ஸ் குடுத்திருப்பான். அந்த மாரி விஷயங்கள்ல எங்கேயோ நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்களே தவிர, மெஜாரிட்டி தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போ சம் போடுங்க. திருப்பி ஆன்ஸர் ரெஃபர் பண்ணுங்க. ஒரு வாட்டி சம் போடுங்க. 4வது வாட்டி ஐ அம் டெல்லிங் யூ யூ வில் கெட் த சம் ரைட். பட் வி ஆல் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணும்போது பத்மா வி ஷுட் ஹேவ் பேஷன்ஸ் அண்ட் வி ஷுட் அலோவ் அவர் மைண்ட் டு அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம மைண்ட் கிட்ட. உடனே டக்குன்னு மைண்டால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஒரு ஆபீஸ் என்விரான்மென்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் டேவே நீங்க ஆபீஸ் என்விரான்மென்ட்க்கு அக்செப்ட் பண்ணிடுறீங்களா? இல்லல்ல. அந்த மாரி தான். இட் இஸ் லைக் திஸ். So you should allow your mind to get into that environment and accept it. பத்மா, ஸ்ரீ, குட் மார்னிங் ஸ்ரீ எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ எப்படி இருக்கீங்க? ஹலோ. நான் மியூட்ல இருக்கேனா? ஸ்ரீ, ஆ, ஹலோ. ஹாய். நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. ஓகே ஸ்ரீ. நாங்க இன்னும் ஆரம்பிக்கல. ஓகே, ஓகே. பரவால்ல. நோ ப்ராப்ளம். இது ஸ்ரீ நீங்க வந்து நான் ஸ்ரீ ஜெனரலா ஒரு விஷயம் சொல்றேன். ஆ ஐசிடிஎம்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல